ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து August 24, டைம் வந்து 1:45 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டைமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேங்க் நிஃப்டி 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக க்ரியேட் ஆயிருந்தது. ஸோ எப்போ வந்து இது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போச்சுன்னா இது வரைக்கும் போகும் நான் ப்ரொடிக்ட் பண்ணுறேன். அப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா நான் வந்து அதாவது இந்த லெவல் வரைக்கும் நான் டார்கெட் செட் பண்ணலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 3:03 ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருந்தேன். அது பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுக்கலாம் நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து 38,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் வந்து கால் சைடு நான் ஒரு 2 லாட் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் இதோட ப்ராஃபிட் வந்து 600 கிட்ட இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு ஒரு 1000 கிடைச்சாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு டைம் வந்து 3:04 ஆகுது. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வேணாம் அந்த ட்ரேடை. ஓகே, நமக்கு 1000 ப்ராஃபிட் கிடச்சிருச்சு, போதும். நான் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 3:10 ஆகுது. ஆல்ரெடி என்னோடய ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட் வந்து 1075 சார்ஜஸ் போக. ஆக்சுவலாக நான் எப்போ என்ட்ரி ஆனேன்னா 3 to 55 செகண்ட்ஸ், எப்போ எக்ஸிட் ஆனேன்னா 3, 4, 10 செகண்ட்ஸ். எவ்வளோ லாட் வாங்கியிருந்தேன்னா 2 லாட் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து மார்னிங் சொன்ன மாதிரியே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ எப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறமேட்டு என்ட்ரி கொடுக்கலாம் நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி பிரேக் அவுட் ஆனதும் நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். என்ட்ரி கொடுத்துட்டு நான் வந்து ட்ரேட் வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணல. ஆக்சுவலாக நான் முன்னாடியே எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ட்ரி ப்ரைஸ் வந்து 183.50, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 206.30. ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 269 அரௌண்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஹோல்ட் பண்ணியிருந்தால் எனக்கு இன்னும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் நான் வந்து ஹோல்ட் பண்ணலை. ரீசன் வந்து ஆல்ரெடி டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. இனிமேலும் ரொம்ப நேரம் ட்ரேடை ஹோல்ட் பண்ணால் ரிஸ்க்கு. அதனால் நான் வந்து எனக்கு 1000 ருபீஸோட போதும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே நான் செட் பண்ணியிருந்தேன் டார்கெட். அதனால் எக்ஸிட் பண்ணிட்டேன். எப்போவுமே சரி, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் டைம் அப்போது, அதுவும் நீங்கள் வந்து டைம் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா எந்த டைமில் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், எப்போ எக்ஸிட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணோன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. எல்லா நாளும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. மேபி இப்படி ரிவர்சல் கூட ஆகலாம். அதனால் நான் வந்து கிடைச்ச ப்ராஃபிட்டோட போதும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிமிஷத்தில் எடுத்திருக்கேன். எனக்கு போதும். ஓகே, இன்னையோட டே வந்து இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.